2026 மார்ச்ல நடந்த 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதி ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணவங்களுக்கு ஸ்கேன் காப்பி எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு ஏற்கனவே அரசு தேர்வுகள் இயக்கம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது 5/6/2026 என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப 6/6/2026 இதுல என்னென்ன சப்ஜெக்ட் நீங்க டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் மார்ச் 2026 ஸ்கேன் காப்பி டவுன்லோட் என்னென்ன சப்ஜெக்ட் கொடுத்திருக்காங்க. சப்ஜெக்ட் கோட் 543 ஹோம் சயின்ஸ், 545 ஹிஸ்டரி, 549 எக்கனாமிக்ஸ், 551 பொலிட்டிக்கல் சயின்ஸ், 577 பிசினஸ் மேத்ஸ், 701 பேசிக் மெக்கானிக்கல், 707 பேசிக் எலக்ட்ரிக்கல், 713 பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், 725 பேசிக் ஆட்டோமொபைல், 731 டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, 751 நர்சிங், 761 டெக்ஸ்டைல் அண்ட் ட்ரெஸ் டிசைனிங், 767 ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், 775 எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ், 781 அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ், 787 ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட். இந்த சப்ஜெக்ட் உள்ளவங்க உங்க ஸ்கேன் காப்பியை நீங்க நாளைக்கு அதாவது 6/6/2026 டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னா அதுக்கான டவுன்லோட் லிங்கை நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். இதுல முதல் பாக்ஸ்ல உங்க எக்ஸாம் ரோல் நம்பரை என்டர் பண்ணுங்க. அடுத்த பாக்ஸ்ல உங்க டேட் ஆஃப் பர்த்தை இதே ஃபார்மேட்ல என்டர் பண்ணுங்க. சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க ஸ்கேன் காப்பி டவுன்லோட் கேட்கும். டவுன்லோட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிரும். ஸ்கேன் காப்பியை டவுன்லோட் பண்ண பிறகு அடுத்தது ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் இதுக்கான அப்ளிகேஷன் இருக்குது. அதை ஃபில்அப் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணணும். அதை பத்தி பார்க்கலாம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கறது 12th ரீவேல்யூஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷனை எப்படி ஃபில்அப் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். வெப்சைட்ல உங்க நேமை பிளாக் லெட்டர்ல எழுதிக்கிங்க. ரைட் சைடு உள்ள பாக்ஸ்ல உங்க எக்ஸாம் ரோல் நம்பரை எழுதிக்கிங்க. அடுத்தது முதல் காலத்துல நேம் ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதுல என்ன சப்ஜெக்ட்டுக்கு நீங்க ரீவேல்யூஷன் அப்ளை பண்ண போறீங்களோ அந்த சப்ஜெக்ட் நேமை எழுதிக்கிங்க. அடுத்த காலத்துல அந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன கோடோ அந்த சப்ஜெக்ட் கோடை எழுதிக்கிங்க. அடுத்த காலத்துல அந்த சப்ஜெக்ட்டுக்கு நேராக உள்ள அந்த பாக்ஸ்ல டிக் மார்க் பண்ணிக்கிங்க. அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரீவேல்யூஷனுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 505 ரூபாய். அடுத்த காலத்துல உங்க ஆன்சர் ஷீட்ல என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணணும். அதாவது என்ன பேஜ் நம்பர்ல எந்த கொஸ்டின் நம்பர்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நீங்க அதுல மென்ஷன் பண்ணணும். அடுத்தது கீழே உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளவுன்னு எழுதணும். ஃபீஸை நீங்க பே பண்ணும்போது கேஷா மட்டும்தான் பே பண்ண முடியும். அடுத்தது கீழே உள்ள பாக்ஸ்ல நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் எவ்வளவு, அதாவது எத்தனை சப்ஜெக்ட்டுக்கு நீங்க ரீவேல்யூஷன் அப்ளை பண்றீங்களோ அதை எழுதணும். அடுத்தது ரீவேல்யூஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சில நார்ம்ஸ் கொடுத்திருக்காங்க. முதல் பாயிண்டா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரீவேல்யூஷன் யாரு பண்ணுவா அப்படின்னா 3 சீனியர் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் தான் ரீவேல்யூஷன் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதாவது உங்க ஆன்சருக்கெல்லாம் மார்க் கம்மியா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணணும். அடுத்தது செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரீவேல்யூஷன் பண்ண பிறகு என்ன மார்க் வருதோ, அதாவது மார்க் கம்மியானாலும் சரி இல்ல அதிகமானாலும் சரி எந்த மார்க் வருதோ அந்த மார்க் தான் ஃபைனல் மார்க். அடுத்தது டிக்ளரேஷன். இதுல உங்க சைன் இருக்கணும் இல்ல உங்க பேரண்ட் சைன் இருக்கணும். லெஃப்ட் சைட்ல எந்த ஊருன்னு போட்டுங்க. அடுத்தது டேட்டை போட்டுங்க. அடுத்தது நோட்னு சொல்லி சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த ரீவேல்யூஷன் ஃபார்மை எங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னா உங்க டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ் ஆஃப் தி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், அதாவது மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் ஆபீஸ், அங்கதான் நீங்க சப்மிட் பண்ணணும். செங்கல்பட்டு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, மயிலாடுதுறை, தென்காசி, கள்ளக்குறிச்சி
இந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவங்க எங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னா உங்க மாவட்டத்தில் உள்ள சிஓ ஆபீஸ்ல சப்மிட் பண்ணணும். அதாவது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஆபீஸ். என்னைக்குள்ள சப்மிட் பண்ணணும் அப்படின்னா 5/6/2026 முதல் 16/6/2026 மார்னிங் 11 மணிலேருந்து ஈவினிங் 5 மணிக்குள்ள நீங்க சப்மிட் பண்ணணும். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கறது 12th ரீடோட்டலிங் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்றதுன்னு பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் உங்க நேமை பிளாக் லெட்டர்ல எழுதிக்கிங்க. ரைட் சைடு உள்ள பாக்ஸில் உங்க எக்ஸாம் ரோல் நம்பரை எழுதிக்கிங்க. முதல் காலத்தில் நேம் ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்களா, அங்க என்ன சப்ஜெக்ட்டுக்கு நீங்க ரீடோட்டலிங் அப்ளை பண்ண போறீங்களோ அதை எழுதிக்கிங்க. அடுத்த காலத்தில் அந்த சப்ஜெக்டோட சப்ஜெக்ட் கோடு நம்பரை எழுதிக்கிங்க. அடுத்த காலத்தில் அந்த சப்ஜெக்டுக்கு நேராக உள்ள பாக்ஸில் டிக் மார்க் கொடுத்துக்குங்க. அடுத்த காலத்தில் அந்த சப்ஜெக்டுக்கு நேராக என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை எழுதிக்கிங்க. ஃபீஸை நீங்கள் பே பண்ணும்போது கேஷாக மட்டும்தான் பே பண்ண முடியும். ரீடோட்டலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 205 ரூபாய். பயாலஜி சப்ஜெக்ட்டுக்கு மட்டும், அதாவது உயிரியல் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் 305 ரூபாய். அடுத்த காலத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது உங்கள் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டில் உள்ள மார்க்குக்கும் ஸ்கேன் காப்பியில் உள்ள மார்க்குக்கும் வித்தியாசம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு நேராக அந்த பாக்ஸில் டிக் மார்க் பண்ணிக்கங்க. அது மாதிரி இல்லாமல் டோட்டல் மார்க்கில் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த காலத்தில் உள்ள அந்த சப்ஜெக்ட்டுக்கு நேராக உள்ள பாக்ஸில் டிக் மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்த காலத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஆன்சர் ஷீட்டில் உள்ள ஆன்சரை கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மார்க் போடாமல் இருந்தாங்க அப்படின்னா, இல்லை உங்கள் ஆன்சருக்கு மார்க் கொடுத்துட்டு அது ஃபர்ஸ்ட் பேஜில் போடாமல் இருந்தாங்க அப்படின்னா, ஆன்சர் ஷீட்டில் உள்ள ஆன்சரை கரெக்ட் பண்ணலை அப்படின்னா, இப்போ நீங்கள் லாஸ்ட் காலத்தில் அந்த பேஜ் நம்பர், அதாவது உங்கள் ஆன்சர் ஷீட்டில் உள்ள அந்த கொஸ்டினோட பேஜ் நம்பரை எழுதிக்கிங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பரையும் எழுதிருங்க. அடுத்தது கீழே உள்ள பாக்ஸில் ரீடோட்டலிங் எத்தனை சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத டோட்டல் நம்பர் எழுதிடுங்க. அடுத்தது ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன 5 பாயிண்ட் அப்படின்னா, ரீடோட்டலிங் எப்போ அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. முதல் பாயிண்ட், உங்கள் டோட்டல் மார்க்கில் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா ரீடோட்டலிங் அப்ளை பண்ணணும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் ஆன்சரை கரெக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் அதுக்கு மார்க் போடலை அப்படின்னா அதுக்கு நீங்கள் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணணும், ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணக்கூடாது. மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு மார்க் கொடுத்துருக்காங்க ஆனால் ஃப்ரண்ட் பேஜில் அந்த மார்க்கை ஆட் பண்ணவே இல்லை அப்படின்னா ரீடோட்டலிங் போகணும். நாலாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் ஆன்சரை கரெக்ட் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா ரீடோட்டலிங் போகணும், ரீவேல்யூஷன் போகக்கூடாது. அஞ்சாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டில் உள்ள மார்க்கும் ஸ்கேன் காப்பியில் உள்ள மார்க்கும் வித்தியாசமாக இருந்துச்சு, டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரீடோட்டலிங் போகணும். அடுத்தது டிக்ளரேஷன். கீழே உங்கள் சைனோ இல்லை உங்கள் பேரண்ட் சைனோ இருக்கணும். லெஃப்ட் சைடில் எந்த பிளேஸோ, அதாவது உங்கள் இடம், அடுத்து டேட்டு போடணும். கீழே நோட்னு சொல்லி சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். இந்த ரீடோட்டலிங் அப்ளிகேஷனை எங்கே சப்மிட் பண்ணுறது அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் ஆஃப் தி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், அதாவது உங்கள் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் ஆஃபீஸ், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, மயிலாடுதுறை, தென்காசி, கள்ளக்குறிச்சி, இந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க உங்கள் ரீடோட்டலிங் அப்ளிகேஷனை எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் மாவட்டத்தில் உள்ள சிஇஓ ஆஃபீஸ், அதாவது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஆஃபீஸ். என்னைக்குள்ளே சப்மிட் பண்ணணும் அப்படின்னா 5/6/2026 அன்னையிலிருந்து 16/6/2026 சப்மிட் பண்ணணும். என்ன டைமிங்கில் அப்படின்னா, மார்னிங் 11 மணிலேருந்து ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணும்.
இந்த ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் அப்ளிகேஷனோட லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதை ஃபில்அப் பண்ணி இந்த அப்ளிகேஷனை கொண்டு போகணும். நீங்கள் இந்த ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் இதோட ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னா 12th சப்ளிமெண்டரி எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வந்துடும். 12th சப்ளிமெண்டரி எக்ஸாம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா 29/6/2026 ஆரம்பிக்குது. அதனால 25th அன்னைக்கு வர வாய்ப்பு இருக்கு. இதுக்கான ரிசல்ட் வந்து ஆன்லைன்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்ப வீடியோ அப்டேட் பண்றேன், மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரிஜினல் மார்க் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரிஜினல் மார்க் ஷீட்டை எங்க இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அந்த ஸ்கூல்ல இஷ்யூ பண்ணுவாங்க. பிரைவேட் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்க எக்ஸாம் எழுதினீங்களோ அந்த எக்ஸாம் சென்டர்ல போய் மார்க் ஷீட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு நீங்க ஸ்கேன் காப்பி டவுன்லோட் பண்ணலாம், அடுத்தது ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் அப்ளிகேஷனை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் இதை பத்தி சொல்றேன், மிஸ் பண்ணாம பாருங்க.